பாருங்கள் நம்ம வந்து ஐசிஎஸ்டியில் பாருங்கள் புதுசாக ஒரு ஃபோட்டோஷூட் பாயிண்ட் ஒன்று மேக் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்ட இல்லை. ஏன்னா சும்மா காட்டுறதை விட அதில் ஃபோட்டோகிராஃபர் மாதிரி இருந்து அவங்க ஃபோட்டோ பிடிக்கக்குள்ள தான் அதில் வேர்த்து உங்களுக்கு விளங்கும். அதை சுட்டி உங்களுக்கு நான் இடத்த காட்டிக்கே இல்லை. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. பாருங்கள், இவங்கெல்லாம் இப்போ பெரிய ஃபோட்டோகிராஃபர் மாதிரி ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க. அப்படியே இருந்தால் பாருங்கள், இந்த காட்டுற இடத்த பாருங்கள். கீழே காட்டுறோம் அண்ணாரி இந்த பாருங்கள், எல்லோரும் ஃபோட்டோ பிடிக்கிறாங்க. வேறு அப்படி போசோன்னு தராரு பின்னுக்கு ஒரு ஆள் பாருங்கள். இதுதான் பாயிண்ட்டு, ஐசிஎஸ்டி பாயிண்ட். இது எப்படி இருக்குன்னு இப்போ உங்களுக்கு பேக்ரவுண்டில் காட்டுறேன். ஓகே பாருங்கள், இந்த ஐசிஎஸ்டி அடிச்சு கீழே யூனிவர்சிட்டி பார்க்க அடிச்சு பாருங்கள். இதுதான் வியூ பாயிண்ட் பாருங்கள். பாருங்கள், நம்மளோட இந்த சமாஜியோட நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்? யூனிக் கேஃபேக்கு எங்களோட கேம்பஸில் யூனிக் கேஃபேக்கு வீடியோ ஒன்று பிடிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், ஃபுல் க்ரௌடாக தான் இருக்குது யூனிக் கேஃபே. பாருங்கள், நம்ம இப்போ நம்மளோட யூனிக் கேஃபேக்குள்ளே வந்தாச்சு. பாருங்கள், எல்லாம் ஃபுல் சரியான க்ரௌட் ஆகி அதில் உள்ளுக்கு அங்கிட்ட இந்த வீடியோ பிடிச்சிக்கல. இந்த நான் உங்களுக்கு காட்டுன்னு பாருங்கள். இதான் யூனிக் கேஃபேக்கு உள்ளுக்கா உள்ள பாருங்கள் ஸ்டோர். யூனிக் கேஃபே ஸ்டோர் தான் இது. இதுக்குள்ளேயும் பல சாமான்கள் போட்டிக்கிறாங்க. இந்த பாருங்கள், ரெண்டு ஃபங்க்ஷனை முட்டிட்டு நிறைய சோடாக்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. மெயினாக பொம்பளைகளோட ஐட்டங்கள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அதாவது தலைவாணி அப்படி இப்படி நிறைய ஐட்டங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. மெயின் சாப்பாடு ஐட்டம், ரின்ஸோ சோப் ஐட்டம் எல்லாம் முழுக்க தான் இருக்குது. நான் அதையும் முழுக்க காட்டுறேன் பாருங்கள். இந்த செக்ஷன் வந்து சோப், அதே மாதிரி ஷம்பு, பவுடர், சிக்னல் அந்த ஐட்டம் தான் இந்த செக்ஷனில் இருக்குது. அப்படியே நீங்கள் இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் ஐட்டம் அப்படி இப்படி நிறைய ஐட்டங்கள் இருக்குது. யூடியூப்பில் வார மாதிரில சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே இங்கே பாருங்கள், பிஸ்கட் ஐட்டங்கள், சாக்லேட் ஐட்டம் எல்லாம் இந்த செக்ஷன் இப்படி இருந்தால் பாருங்கள். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா முறுக்கு ஐட்டங்கள் இங்கே பாருங்கள். இது சோடா ஐட்டம் இங்கே பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து நம்மளோட யூனிக் கேஃபேல உள்ளுக்கு என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்கள், இன்றைக்கி வெளியால் காஃபி ஷாப் ஒன்று போட்டிக்கிறாங்க பாருங்கள். இங்கேயும் வியாபாரம் மிகவும் பயங்கரமாக ஓடிட்டு தான் இருக்குது பாருங்கள். இஸ்மத் ப்ரோ ஒரு ஹாய் ஒன்று காட்டுங்க. இவர் தான் நம்மளோட யூனிக் கேஃபேட ஓனர் பாருங்கள். இப்போ நெருப்பு எடுக்க போகிறாரு பாருங்கள். நெஸ்கோஃபேக்கு தூள் மாற்றுறாங்க. ஓகே கேஸ், நம்ம அடுத்து அப்படி உள்ளுக்கு பார்ப்போம் என்ன நடக்குன்னு. நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், உங்களுக்கு பேக்ரவுண்டை பார்த்தாலே விளையாடிக்கும் நம்ம ஐசிஎஸ்டி கேம்பஸ்கிட்ட குளம் மீக்கிற ஏரியாவுக்கு வந்துக்கிறோம். அதாவது எங்களோட பார்க்குக்கு வந்துக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட பாருங்கள், இங்கே தான் நம்ம நிற்கிறோம். நம்மளோட குளம் பார்க்குறதுக்கு நம்மளோட கேம்பஸை விசிட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். மறுசம் வந்து நம்மளோட கேம்பஸை விசிட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்ப்போம் மீனி இந்த பாருங்கள். ஏற்கனவே வீடியோவில் காட்டினா இருந்தேன். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா ஃபோட்டோத்துலேயும் இப்போ உங்களுக்கு விளக்கமாகிக்கும் பாருங்கள். இப்போ பகல் டைமில் வீடியோ நல்லா கிளியர் ஆகிக்குது பாருங்கள். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் மக்கள் வந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த க்ரௌட் நல்லா குறைஞ்சிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அப்படி அடுத்த இடத்த பார்ப்போம் என்ன மாதிரி. நம்ம எங்கே வந்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஎஸ்டி கேம்பஸ்கிட்ட இன்றைக்கு தெருவோர கடைகள், அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நிறைய இது ஓப்பன் பண்ணிக்கிறாங்க ஷாப்புகள். அந்த ஏரியாவுக்கு தான் நம்ம வந்துக்கிறோம். பாருங்கள், மக்கள் சாரி ஆகிக்கிறாங்க. பானிபூரி கடைகள்லாம் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பானிபூரி எப்படி மேக் பண்ணுற எல்லாத்தையும் காட்டுறேன். பின்னுக்கு ஒரு டீம் ஒன்று நிற்கிறாங்க பாருங்கள். பாருங்கள், நம்மளோட டீம் ஒன்று நிற்கிது. அப்படி அவங்களையும் பார்த்துட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நம்மளோட டீம் நிற்கிது.
ஒருங்கடா இங்கே இப்போ ஒருங்கன்னு ஆமாம் வந்து மைனஸ் அடிச்சு தர மாட்டீங்களா யாரு செப் செப் மைனஸ் அடி எதடுங்க கண் விழுந்துட்டா தாங்க ஓகே கேஸ் பாருங்கள் உள்ளே வந்து சிராஜியா மதரசா நாவலடி சிராஜியா மதரசா மாணவர்கள் வந்து தொழுதுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். சிராஜியா நாவலடி என்ன பாருங்கள். இதுக்கு முன்னுக்கு பல வீடியோவில் நான் காட்டியிருந்தேன். வேலை திட்டம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வேலை முடிஞ்சிட்டு பாருங்கள் இது எப்படி வியூ பாயிண்ட் பாருங்கள். இது வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல சூப்பரான இடம் பாருங்கள். அதே போல் இந்த பாருங்கள் அன்றைக்கு நான் உங்களுக்கு காட்டினேன். இதான் அதில் வியூ பாயிண்ட் பாருங்கள் எப்படி இந்த கம்பியை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் அப்படின்னு. இதில் வியூ பாயிண்ட்டையும் பாருங்கள் எப்படி வியூ பாயிண்ட் ஒன்று பாருங்கள். நல்ல ஃபோட்டோ ஷூட் பிடிக்கிறதுக்கு எல்லாம் அது புதுசாக மேக் பண்ணது தான். பழைய வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டல. இது இப்போ புதுசாக தான் காட்டினது. இதை இங்கே ஒன்று காட்டுன்னு பாருங்கள். இது வந்து பாருங்கள் இந்த ஃபோட்டோ செட்டப்பில் ஒன்று செஞ்சுக்கிறாங்க. இதே பாருங்கள் இல்லை இந்த ஃபோட்டோ ஷூட் பிடிக்கிறதுக்கு சூப்பராக பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள் இதுவும் புதுசாக மேக் பண்ணிதான் பாருங்கள். நெறிகளுக்கு உங்கள் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே நவீன காலத்தோடு ஒத்துப்போகின்ற வகையிலே இங்கு கல்வி நடவடிக்கைகள் இன்றைக்கு ஃபுல்லாக இவர் தான் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கிறார். இவர் தான் மெயின் கெஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். பாருங்கள் இவர் வந்து நம்மளுடைய கேம்பஸுக்காக வேண்டி சரியான மாதிரி பாடுபடுறாரு. பாருங்கள் காலையிலேருந்து நீங்கள் பால் சாப்பிட்டீங்களா? சரி பாருங்கள் இந்த பல்கலைக்கழகம் உங்களுக்கு வழங்குகிறது. அந்த அடிப்படையில் இந்த பல்கலைக்கழகத்திலே உருவாக்கியாக பாருங்கள். இன்றைக்கு வந்து நான் உங்கள்கிட்ட விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு சொன்னால் ஓப்பனிங் செரமனி அதோடய சேர்த்து நிறைய விசிட்டர்ஸ்மார் வந்து பார்க்க இயலும். நம்மளோட கேம்பஸை பார்க்க இயலும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அந்த அடிப்படையில் பாருங்கள் நிறைய விசிட்டர்ஸ்மார் வந்து பார்க்குறாங்க. காலையில் மீட்டிங்க்கு இல்லாதாகக்கூடிய நிறைய பேர் இங்கே வந்துக்கிறாங்க பாருங்கள். அன்றைக்கி உங்களுக்கு சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு மாதிரி செட்டப் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் கம்ப்ளீட் ஆகிப்போம். நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கேருந்து நம்ம ஐஎஸ்எஸ்டியோட வியூ பாயிண்ட்டை பாருங்கள் எப்படி இருந்து. சரியான வெயில் சுட்டி கொஞ்சம் இருட்டாக காட்டுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள் எப்படி இருந்து பாருங்கள். இதில் வந்து என்ன விளையாட்டுன்னு சொன்னால் இந்த பெலூனில் வந்து காற்றெல்லாம் அடித்து மேலே இந்த வழுக்கிற செட்டப் மாதிரி செஞ்சுக்கிறாங்க பாருங்கள். இல்லை சின்ன பிள்ளையெல்லாம் மாரி விளையாட்டுட்டு இருக்குது. நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இதுக்குள்ளால நான் உள்ளுக போகிறது போல். உள்ளுக போயிட்டு அப்படி இதால் ஏறி அதால் வலிக்கிட்டு வராங்க போல். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வலிக்கிட்டு வாங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனும் அதே செட்டப் தான். பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக ஒரு இது ஒன்று கொண்டு வந்துக்கிறாங்க போல். பாருங்கள் அதையும் பார்ப்போம் என்ன நடக்குது.
பிள்ளைங்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இதை தான் நம்மளோட ஐசிஎஸ்டி கேம்பஸ் எதிர்பார்த்துச்சு. பாருங்கள், அவங்களோட நோக்கம் நிறைவேறிட்டு, நம்மளோட நோக்கம் நிறைவேறிட்டு பாருங்கள். மக்கள் எவ்வளோ சந்தோஷமாக எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறான்னு பாருங்கள். சின்ன பிள்ளைகள் பாருங்கள். இன்னும் வீடியோ தொடர்ந்து இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். எஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு மீட்டிங் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் மாஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல தான் இந்த விளையாட்டு செட்டப்பில் இருக்குது பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரூட் கேக்குன்னு சொல்லி ஒரு ஜூஸ் இது ஒன்று மிஷின் ஒன்று வந்து பாருங்கள். வாங்க நம்ம ஒரு ஜூஸ் ஒன்று எடுத்து ட்ரை பண்ணலாம். இப்படி இந்த செக்ஷனுக்கு நம்ம வந்தால் பாருங்கள், முன்னுக்கு கொத்துமீடை வாகனம் வண்டிக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஐஸ் மெஸ்ன்னு சொல்லி என்னமோ வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் ரோடாக தான் நிற்கிது பாருங்கள். பாருங்க சொல்லுங்க, ஆப்பிள் அதே மாதிரி பைனாப்பிள்லாம் போட்டிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஐசிஎஸ்டி கேம்பஸ்ட லைப்ரரிக்கு வந்துக்கிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைப்ரரியில் என்ன ஐட்டங்கள் இருக்குன்னு மாதிரி பார்ப்போம். அவங்களோட பேக்ரவுண்டில் பார்த்தாலே விளங்கும் பாருங்கள். எல்லோரும் வந்து சும்மா விசிட் பண்ணி சும்மா கொஞ்சிட்டு இருக்கிறாங்க, இலைப்பாடுறாங்க. எல்லாம் பிஸ்னஸ் மாதிரி தானே, எல்லோரும் பாவாடி முடியும். எஸ், நம்ம இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம். பாருங்கள், நம்ம இப்போ வந்து நம்மளோட கேம்பஸ்ட்டை இன்ஜினியரிங் லேபரட்டரியில் தான் வந்துக்கிறோம் பாருங்கள். இதுக்குள்ளே பாருங்கள் எல்லா மிஷினரி ஐட்டங்களும் இருக்குது. இன்னும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வர இல்லை, அதால் எல்லா மிஷினரி ஐட்டங்களும் அப்படியே இருக்குது பாருங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நம்மளோட கேம்பஸ்ட்டை ஆடிட்டோரியமுக்கு வந்துக்கிறோம் பாருங்கள். ஆடிட்டோரியம் எப்படிங்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு நம்மளோட ஆடிட்டோரியத்தை பற்றி சொல்லப்போனால் இதில் பாருங்கள், இதுதான் வந்து நம்மளோட கேம்பஸ்ட்டை பெரிய ஆடிட்டோரியம். சரியா, மினி ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது, அதில் பக்கத்தில் தான் அது சின்னது. இதில் பாருங்கள், இதுதான் வந்து பெரிய ஆடிட்டோரியம் பாருங்கள். இதில் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்க்ரீன் வச்சுக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஸ்க்ரீன். அதே மாதிரி என்ன ஃபங்க்ஷன் நடந்தால் இதுக்குள்ளே தான் நடக்கும் பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி, இதை பார்த்தாலே விலகும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஆடிட்டோரியம். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே எஸ், இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிறதுக்கு நன்றிகள். நான் வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால், இப்போ அடுத்த வீடியோவில் அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிற வீடியோவில் நல்ல கண்டென்ட்லாம் நான் தரத்துக்கிறேன். நிறைய பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் வரதுக்குன்னு சொன்னேன். இப்போ அதுக்கு முன்னுக்கு நான் இப்போ செக்ஷனாக தான் நான் வீடியோ போடுறது. இப்போ அதுக்கு முன்னுக்கு உள்ள வீடியோக்கள் தான் அந்த பேட்டி எடுத்து அதுகளுக்கு முன்னுக்குள்ள வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. அதாவது இப்போ பார்த்து முடித்தது. இன்ஷா அல்லாஹ் நான் இப்போ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது. நான் இந்த வீடியோ வந்து ஆக கூடினது 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே தான் நான் இந்த வீடியோக்குள்ளே பொதுவாக நான் போடுறது. இந்த வீடியோ இப்போ 15 நிமிஷம் தாண்டி போகிறதால வீடியோ இதோட நிப்பாட்டி கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பார்ட் 3 வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த இதில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். ஏன்னா ஐசிஎஸ்டி கேம்பஸை இப்போ நேற்று கூட ஒரு பிரதர் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னை வாட்ஸ்அப்புக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் போட்டார். இப்படித்தான் நான் வந்து அக்கரபத்துலேருந்து பேசுகிறேன் ப்ரோ, ஐசிஎஸ்டி கேம்பஸை பற்றி நான் சர்ச் பண்ணதில் உங்களோட வீடியோ வந்து இருந்துச்சு. அந்த அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு உங்களோட ஐடிக்குள்ளே போய்த்து உங்களோட நம்பர் எடுத்து மெசேஜ் போட்டேன்னு சொன்னார். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ப்ரோ.
அதை என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ அப்படியெல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்மளோட வியூவர்ஸ் மாதிரி பார்க்குறாங்க. இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒவ்வொரு ஃபெக்கல்ட்டியில் ஒரு இடத்துல என்ன மாதிரி இருக்குது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம மெயினாக பார்த்துருந்தோம். இதை விட அட்வான்ஸாக ஒவ்வொரு ஆகட கருத்துக்களை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் மீன் முகமது சியா. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்ற ஆட்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.